வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் டே 2ங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறுற இடத்துலையே அதோட லெஃப்ட் சைடில் ஒத்தடி பாதை மாதிரி ஒரு பாதை போச்சு. ஸோ நம்மளும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஒத்தடி பாதை கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்தோம். கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா அந்த மழை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லை, அது ஒன்று தான் குறை. ஆனால் தண்ணி இருந்தால் கண்டிப்பாக நான் நிற்கிற இடத்துல நிற்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு விவசாயிகிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து சப்போஸ் நம்ம சறுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே பாறையோட பாறையாக போய் மோதுவோமா, அதுக்கும் கீழே மழை அதுக்கும் கீழே மழைங்கிற மாதிரி அந்த மலையிலே தான் போவோமா. தண்ணி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரான ஏரியாவாக, அந்த ஏரியாவில் நிற்கக்கூட முடியாதான். நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே நடந்து வந்து சரி லஞ்ச் வாங்கிட்டு வந்தோம். அந்த லஞ்சை இங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போதையில் படுத்துக்கு இந்த ஆசாமி யார் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா அது எண்ணெயை விட்டு வீடியோ எடுக்கிறீங்க? கப்பால் நம்ம லேக் வைப்போம். என்னடா சொன்ன? எதிர்கட்சிக்காரன் தலையை பூரா தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற? இதான் பழனி மலை, அங்கதான் இருக்காமா? கடைசியா இத்துடன் கொடைக்கானல் 2 சீரியஸ் முடிவு பெற்றது. சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.